என் தங்கப்பிள்ளையே, இந்த தேதியானது உன் கண்ணில் பட்டது என்றால் நீ பேரதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற குழந்தை என்று பொருள். என் பிள்ளையே, மிக பெரிய அதிர்ஷ்டத்தை செய்திருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பேரதிசயம் நடக்கப் போகின்றது. 28/9/2024 இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த தேதி உன் கண்ணில் பட்டால் அந்த நாளில் உன் கைகளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு இலை 11 இருந்தால் போதும். பேரதிசயத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்கும் என்பதனை தெளிவாக உணர்ந்தவள் உன் வராகி நான் அல்லவா? அதனால்தான் அம்மா சரியான நேரத்தில் உனக்கு சரியான விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது எனக்கு நன்கு தெரியும். இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எதுவாக இருக்கும் என்பதனையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த இந்த தாயானவள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும். எந்த நேரத்திலும் எதையும் உன் வாழ்க்கையில் உன்னால் நடத்தி முடித்து விட முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை உனக்குள் நான் எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கின்றேன். அதனால் எதற்கும் வருந்தாதே. பேரதிர்ஷ்ட நாளில் உன் வாழ்க்கையில் இது இப்படி நடக்கும் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் யாராலும் மாற்றக்கூடிய வல்லமை கிடையாது. உன் தாயானவள் நான் நினைத்து விட்டேன் என்றால் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும். உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் செய்ய நினைத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எது தவறு எது என்று தெரிந்து என்னை தாண்டித்தான் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சந்தோஷங்கள் தான். என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில், எது வந்து சேர்ந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் மேலும் என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் இந்த வராகி சொன்ன இந்த தேதி. நான் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை சட்டென்று முடித்து வைக்க விரும்புகின்றேன். நீண்ட நாட்களாக இவை இழுத்து கொண்டே செல்கின்றது. உனக்கு ஒரு நல்ல முடிவை தராமல் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது. புரட்டாசி மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையானது மிக பெரிய விசேஷம். பெருமாளுக்கு நீ பூஜைகளை செய்ய வேண்டிய நாள் அல்லவா? என் குழந்தையே, அப்படி ஒரு நாள் உனக்கு கிடைத்திருக்கின்றது. புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த சனிக்கிழமையானது ஏகாதசி திதியோடு கூடி வருகின்றது. இந்த நாளில் உன் கைகளில் இருக்க வேண்டிய அந்த 11 இலைகளானது துளசி இலை. என் பிள்ளையே, இந்த துளசி இலையை உன் இல்லத்திற்கு ஒரு நாள் முன்னமே கொண்டு வந்து சேர்த்து விடு. ஏகாதசி அன்று துளசி இலைகளை செடிகளில் இருந்து பறிக்க கூடாது. முதல் நாளே அதை பறித்து விட வேண்டும். அதை பறித்து உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் கொண்டு வந்து வைத்துவிடு. என் குழந்தையே, இதில் ஒரு 3 இலைகளை எடுத்து நீ ஒரு சொம்பு தண்ணீரை வைத்து அதில் போட்டுவிடு. அதனுள் அது நன்றாக ஊறி வரட்டும். என் பிள்ளையே, அதை தீர்த்தமாக நீ அன்று குடிக்க வேண்டும். ஏகாதசி அன்று இதை நீ தீர்த்தமாக குடித்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய உடலில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வெளியேறும். உன் உடலில் இருக்கின்ற தேவையற்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். உன் உடலில் இருக்கின்ற நோய்கள் உன்னை விட்டு திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்து விடும். அதுபோல இந்த இலைகளில் மீதம் இருக்கின்ற இலையை உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு வைத்து விடு. என் பிள்ளையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டமான செய்தி என்பது சட்டென்று கிடைத்து விடாது. அதே போல சட்டென்று உன் வாழ்க்கையில் அது நடக்கவும் செய்யாது.
உன் வராகி நான் நினைத்தால் அது முன்னமே உன் கைகளை வந்து சேரும். அப்படித்தான் இன்றும் இந்த செய்தியானது உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதத்தை நான் உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த அற்புதங்களை எல்லாம் நீ தெரிந்து புரிந்து நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நீ கண்முன்னே கண்டுவிடுவாய். பெருமாளினுடைய அருளை பெற ஏகாதசி திதியில் அவரை நாடுகின்றோம். இந்த வேளை உனக்கு சனிக்கிழமையில் கிடைத்திருக்கும் பொழுது துளசி இலையினால் உன் வாழ்க்கையில் மகிமைகள் உண்டாகும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை யோசிக்கத்தான் வைக்கின்றது. எதனால், எப்படி, ஏன், யாரால் என்று யோசிக்க வைக்கின்றது. அப்படியானால் எதுவுமே உன்னுடைய முயற்சியினால் நடக்கவில்லை. எல்லாமுமே மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களால் தான் நடக்கின்றது. இது உண்மை என்று ஆன பிறகு என் பிள்ளை, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் என்கின்ற சந்தேகம் உனக்குள் வருகின்றதல்லவா? இந்த சந்தேகத்தை மெய்யாக்கும் பொருட்டு உனக்கு பல நல்ல விஷயங்களை இந்த துரோகிகளையும் எதிரிகளையும் கொண்டு நான் உன் முன்னால் நிரூபிக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொன்னது போல நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதனை நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு முடிவை எடுத்துவிட முடியாது. மற்றவர்கள் எண்ணிய விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையாக்க அவர்களால் முடியாது. நான் இருக்கும் பொழுது அது சாத்தியமற்றது. அதனால் என் குழந்தையே, இப்பொழுது நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய உன்னுடைய மனவேதனைகளை போக்கிவிடு. உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சிந்தனைகளை வெளியே விரட்டிவிடு. நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் வரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ கேட்டது அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்த உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த சுறுசுறுப்பு உனக்குள் இருந்து விலகுகின்றதோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை வேறு யார் கையிலோ போய் சேர்ந்து விட்டது என்ற அர்த்தம். உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் வேறு யாருடனோ சேர்ந்து உனக்கு கெடுதலை நடத்தப் போகிறது என்ற அர்த்தம். இந்த நேரத்தில் என் பிள்ளை விழித்து கொண்டு உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராகி விட்டாயானால் இந்த வராகி சொல்வது எல்லாம் எதனால் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கவில்லை. சர்வசாதாரணமாகவெல்லாம் எதுவும் நடந்து விடவில்லை. எல்லாமும் உனக்கு ஒரு விதமான மாற்றத்தை தரும், ஒரு விதமான மன வேறுபாட்டை காண்பித்து கொடுக்கும் என்றால் அதுவெல்லாம் நீ செய்கின்ற சரியான விஷயங்களினால்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறதே என்று நினைத்து வருந்துவதை விட இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே ஒரு நாள் உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு பல நல்ல விஷயங்களை உன் கண் காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நான் சொன்னது போல இந்த துளசி இலைகள் உன் இல்லத்தில் இருந்து விட்டால் புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை ஒட்டுமொத்தமாக வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாராலும் உனக்கு வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் தாயானவள் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள். நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாரும் உன்னை ஒருபொழுதும் கைவிட்டதில்லை. யாரும் ஒருபொழுதும் உன்னை கைவிட எண்ணியதும் இல்லை. இந்த சூழ்நிலைகள் உனக்கு எத்தனை மாற்றங்களை கொண்டு வருகின்றதோ அத்தனை மாற்றங்களையும் கொண்டு நீ இந்த வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். உனக்கு இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் நம்மை காக்கின்ற தெய்வம் நம்மை நிச்சயமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும்
இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். அம்மா சொல்வது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு பழக்கமானதாக இருக்கலாம். ஆனால் என்று உன் வாழ்க்கையில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றதோ அன்று நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் அம்மா எதற்காக நம்மிடத்தில் எடுத்து கொண்டு வந்து சேர்த்தாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியின் பிள்ளையாகிய உனக்கு என்றுமே வாழ்க்கையில் தோல்வி இல்லை என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.